பாசிவ் லேர்னிங் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸேஷன் மாதிரியும் இன்ட்ராக்டிவிட்டி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த வருஷம் ஜென்னை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுனால ஸோ நாங்கள் வந்து என்னென்னா ஜென்னை இன்டெகிரேட் பண்ணி அந்த லாங்குவேஜ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ப்ரொனவுன்சியேஷனோடையும் இன்ட்ராக்டிவாகவும் பண்ணாமல் இப்படி கொண்டு போகலான்னு சொல்லி ப்ராப்ளம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு வெப்சைட் ஆப் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்காங்க. வேர்போ.ஏ அப்படின்னு தான் பேர் வச்சுருக்கோம். ஸோ அது வந்து என்னென்னா உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜாக இருந்தாலும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது வந்து என்னென்னா லைவ் டாக்கில். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ChatGPT புதுசாக வந்து ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சன்ஸில் அப்படியே பேசும். லைவ் ஹியூமன் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் கிளாஸில் வைக்கும்போது என்ன ஆகும்னா இந்த லாங்குவேஜ் லேர்னிங் வந்துட்டு பேசிவ் லாங்குவேஜ் லேர்னிங்கில் அவங்களுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷனோட உங்களுக்கு வந்துட்டு நல்லா இன்ட்ராக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸால் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதுதான் எங்கள் பிளான் வச்சு. லாங்குவேஜ் பார்க்கும்போது டேட்டா செட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் வந்து டேட்டா செட்ஸ் சர்வீஸ். ஸோ நான் வந்து இப்போதைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து 4 நம்ம காலேஜில் நேஷனல் லாங்குவேஜ் கொடுக்குறது 4 லாங்குவேஜஸ் வந்து இப்போ இங்கிலீஷ் மெயினாக இருக்கும். அண்ட் ஜாப்பனீஸ், ஜெர்மன் இது இன்டெகிரேட் பண்ணலான்னு இருக்கோம். இன்டெகிரேட் பண்ணுறது வந்து நாங்கள் வந்து டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் அப்புறம் வந்து யூஐ கண்டென்ட் வந்துட்டு ரியாக்ட் யூஐ டிசைன்ஸ் போடும்போது ஜஸ்ட் வாய்ஸ் மட்டும் வீடியோ விஷுவலைசர் வந்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு எங்களுக்கு என்னன்னா வாய்ஸ் கூட பண்ணுறதே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு டிஃபிகல்ட். ஸோ அந்த இதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்னென்னா ஸ்டார்டிங்கில் நம்ம சின்னதாக பண்ண ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாய்ஸ்க்கு அப்புறம் வந்து டெக்ஸ்ட்டு ஜென்ரேட்டிவ் சாட் மாதிரியும் ரெடி பண்ணோம். இதில் உள்ள போகிறதுக்கு வந்து யூஸர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு சமயத்தில் ஒரு இப்போ வந்துட்டு ட்ரெயின் பண்ண வந்து இங்கிலீஷ் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். மற்ற லாங்குவேஜஸ் வந்து அந்த ஏஐ கொடுத்து ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸர் லாகின் பண்ணுறாங்கன்னா அந்த லாகின் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணுறாங்க. இங்கிலீஷ்க்கு தனி ப்ரொஃபைல், அவங்க என்னென்ன சூஸ் பண்ணுறாங்களோ என்னென்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறாங்க அந்த லாங்குவேஜ் ப்ரொஃபைல் அதில் ப்ரோக்ரஸ் எல்லாமே நம்ம சைடில் காட்டுற மாதிரி எல்லாருமே கம்ப்ளீட்டாக உள்ளாலேயே பரவாயில்ல ஒருத்தவங்களால நான் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க யாராச்சும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க இல்லைன்னா உள்ள வேர்ல்டு என்ன டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஏதாச்சும் சர்வே ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன ரிசர்ச் தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இது வரைக்கும் ஒரு ஏஐ எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து டேட்டா செட் ஆட். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு என்னன்னா லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜ் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு அவங்க ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் மாடலுக்கும் ஒரு தனித்தனி ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேக்கேஜாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசி தான் மொத்தமாக எப்படி இவ்வளோ டேட்டா செட்ஸ் வந்து பிகாஸ் நம்மளுக்கு ஜஸ்ட் ஏஎல்லாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம கூகுள்லேருந்து ஆன்லைன்லேருந்து டேரக்டாக இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ் எடுத்தால் ஆல்ரெடி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி பே பண்ணுறதுன்னா அந்த ஸ்டோரேஜ் எந்த மாதிரி எங்கேருந்து அது வந்து சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்ல ஆன்லைன்லேயே ஸோ அப்போ பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி